எங்களுடைய ஐபிசி தமிழ் குழும தலைவர் அவர்களும் ஏனைய சக எங்களுடைய பணியாளர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த சிறப்பான எங்களுடைய ஐபிசி தமிழ் வானொலியின் 29வது அடவி முடிந்து 30வது ஆண்டில் காலடி வைக்கும் இந்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உங்கள் சந்தோஷம் அடைகின்றேன். ஏனென்றால் இது ஒரு தமிழர்களின் அடையாளமாக புலம்பெயர் தேசங்களையும் எங்கள் தாயகத்தை இணைக்கும் ஒரு மிகப்பெரிய உறவு பாலமாக உருவாக்கப்பட்ட இந்த உன்னதமான இந்த ஊடக பணியில் இந்த காலப்பகுதியில் 29 வருடங்கள் என்பது மிக ஒரு உன்னதமான ஒரு முக்கியமான ஒரு காலப்பகுதியை கடந்து வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், போரின் நெருக்கடியான காலப்பகுதியில் கூட இது எவ்வளவு தூரம் இந்த தாயகத்தையும் புலம்பெயர் தேசத்தையும் இணைத்தது. அவர்களுக்கிடையிலான இது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வானொலியாக இன்று வரை கடந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் எங்களுடைய நேயர்கள் இதற்கு சாட்சி பகர்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஏனைய பண்பலைகளை விட எங்களுடைய ஐபிசி தமிழ் என்பது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் உணர்வுகளுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எவ்வளவு தூரம் இன்றியமையாதது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்று தெரியும். அந்த வகையில் தான் நாங்கள் ஏனைய பண்பலை வானொலிகளை விட நாங்கள் வித்தியாசமாக இருக்கிறோம். ஏனென்றால் இது ஒடுக்கப்பட்டவர்களின் இந்த தாயத்தில் வலி சுமந்தவர்களின் குரலாக இந்த வானொலி இருந்து வருகிறது. இந்த 29 வருட காலங்களில் புலம்பெயர் தேசத்திலும் இதற்காக பணியாற்றியவர்களும் தாயகத்திலும் பணியாற்றிய அனைவருக்கும் முதற்கண் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இது பல நெருக்கடிகள் இன்னல்களை கடந்து வந்த காலப்பகுதியில் இந்த வானொலியை காத்து இந்த அளவு தூரம் நகர்த்தி வந்ததுக்கு அந்த பணியாளர்களின் அர்ப்பணிப்பும் தான் முக்கிய காரணமாக இருக்கின்றது. அந்த வகையில் முன்னைய பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் பணியாற்றி கொண்டிருக்கும் புதியவர்கள் மூத்தவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவோ நெருக்கடிகள் மிக்க சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் உங்கள் அர்ப்பணிப்பான சேவைகள் தான் இந்த அளவுக்கு இந்த 29 வருடங்களை எட்டுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. ஆகவே மென்மேலும் செயற்பட வேண்டிய வீரியத்துடனும் உங்கள் ஈடுபாட்டுடனும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இந்த வானொலியின் தோற்றுவாய் இன்னும் முடிந்துவிடவில்லை. அதுக்கான நோக்கம் இன்னும் முடிவடைந்துவிடவில்லை. இன்னும் பயணிக்க வேண்டிய எட்ட வேண்டிய இலக்குகள் இன்னும் அதிகம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவ்வளவு நாளும் செயற்பட்டதை விட பன்மடங்கு நிகழ்ச்சிகளை படைக்க தயாரிக்க செயற்பட வேண்டிய காலப்பகுதியில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் உங்கள் அனைவருடைய ஈடுபாடும் ஒத்துழைப்பும் இதுக்கு மிகவும் வேண்டப்படுகின்றது. இது ஒரு ஐபிசி தமிழின் ஒரு அடையாளம். இது ஏனைய பிரிவில் நீங்கள் கடமையாற்றும் தொலைக்காட்சி தயாரிப்புகளாக இருக்கலாம், ஏனைய சமூக ஊடக பிரிவில் இருப்பவர்கள் இருக்கலாம். இதை பிரித்து பார்க்க முடியாது. இந்த நாள், இந்த அடைவு என்பது ஒட்டுமொத்த ஐபிசி தமிழ் ஊடக குழுமத்தின் ஒரு மிக முக்கியமான முதல் நாள். வானொலி என்று நாங்கள் பிரித்து பார்த்து விட முடியாது. வானொலி என்பது ஐபிசி தமிழ் ஊடக குழுமத்தின் முதல் அடையாளம். அதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த அடையாளமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த இனிவரும் காலங்களில் இணைந்து எல்லோரும் இந்த வெற்றியை நோக்கி, இந்த தேவையை நோக்கி எங்களுடைய பிரதான நோக்கத்துக்காக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த நாளில் அதற்காக உறுதி பூண வேண்டும். எதிர்கால திட்டமிடல் செயற்படல் விடயங்களில் எல்லோரும் இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு காலம் இருக்கின்றது. இந்த 30 வருட இந்த பயணத்தில் நானும் 9 வருடங்களை கடந்து 10வது வருடத்தில் நானும் ஒரு பணியாளனாக இதில் இருப்பதில் சந்தோஷம் அடைகின்றேன். அந்த சந்தர்ப்பத்தை தந்த நிறுவன தலைவருக்கு நன்றி. மற்றும் இந்த ஒரு மாத காலம் இன்றைய நாளிலிருந்து அடுத்த ஜூலை 8ஆம் தேதி வரை எங்களுடைய இந்த 29வது அடைவிலிருந்து 30வது ஆண்டில் நாங்கள் காலடி வைத்ததற்கான சமூக நல திட்டங்கள் பல திட்டமிடப்பட்டிருக்கின்றன. இந்த மரநடுகை தொடக்கம் அப்படியே எங்களுடைய சமூக நல பணிகள் இந்த மாதம் பூராவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டப்படுகின்றது. ஏனென்றால் இது எங்களுடைய அடைவை நாங்கள் சமூக மட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இன்றைய நன்னாளில் இந்த இரத்த தானம் முதல் பயணமாக இருக்கின்றது. முதல் கொடை இரத்த கொடை. அதிலிருந்து நாங்கள் ஏனைய சமூக நல பணிகளையும் இந்த ஒரு மாத 30 நாட்களுக்குள் ஏனைய பணிகளையும் இந்த நிமித்தம் 30ஆம் ஆண்டில் காலடி பதிக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் அவற்றை செய்ய வேண்டிய சமூகங்களுக்காக மக்களுக்காக செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே
அவற்றிலும் உங்களுடைய பங்களிப்போடு நாங்கள் சிறப்பாக செய்ய உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும், தாயத்தில் இருப்போருக்கும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் எங்களுடைய நேயர்களுக்கும், எங்களோடு இணைந்து பயணித்த சக ஊடகவியலாளர்கள், கலைஞர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும், இந்த நாளில் எங்களுடைய சந்தோஷத்தில் பங்கு பெற்ற வாழ்த்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் நிறுவனத்தின் சார்பில், ஐபிசி தமிழ் ஊடக குழுமத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத் தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாய் ஐபிசி தமிழ் இன்றைக்கு 29 ஆண்டுகளை நிறைவு செய்து 30வது ஆண்டிலே தடம் பதிக்கின்ற இந்த தருணத்திலே உங்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் வரவேற்பதிலே முதல்ல மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக நிறுவன தலைவர் கரணண்ணா அவர்கள், அதே போன்று எங்களுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜனண்ணா, செயற்பாட்டு அதிகாரி தரணிகா, அதே போன்று ஆரம்பத்தில் இருந்து ஐபிசி தமிழோடு பயணித்து கொண்டிருக்கின்ற பாலா பாலேஷன்டி, கிரிதாசன், ரொமியக்கா, இப்படி எல்லோருமே, பிரஸ்னோ, வசியண்ணா, இப்படி சங்கீர்த்தனா, முகாமையாளர்களாக இருக்கின்றவர்கள், அதே போன்று சக பணியாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வரவேற்று கொண்டு, ஐபிசி தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த 29 ஆண்டுகள் என்பது எங்களுக்கு முன்னுக்கு நிறைய பேர் பயணித்திருக்கிறார்கள். இந்த 29 ஆண்டுகளில் அவர்கள் அத்தனை பேரினுடைய உழைப்பு இந்த ஐபிசி தமிழ் இன்றைக்கு 29 ஆண்டுகளை கடந்து நிற்கிறது. இந்த வானொலியை ஆரம்பித்தவர்களாக இருக்கலாம், அதற்கு பிற்பாடு இந்த வானொலியோடு பயணித்த எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அத்தனை பேரையுமே இந்த தருணத்திலே நினைவு கூர்ந்து கொண்டு, ஐபிசி தமிழ் வானொலியோடு ஒரு 7 வருடங்கள் பணியாற்ற கிடைத்தமைக்கு உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய தருணம். ஐபிசி தமிழ் வானொலியை எனக்கு அறிமுகப்படுத்தியது லண்டன் கலையகத்திலே பணிபுரிந்த டினு அண்ணா. அவர் மூலமாக சதீஷ் அண்ணாவினுடைய அறிமுகம், சதீஷ் அண்ணா ஆரம்பத்தில் தந்த அந்த களம், என் மீது வைத்த நம்பிக்கை, நிராஜ் அண்ணா, இந்த தருணத்தில் அவரையும் ஞாபகப்படுத்த வேண்டும். நிராஜ் அண்ணா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர் பாராட்டிய அந்த விதம், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நாங்கள் செய்கின்றோம், வானொலியில் ஒரு நல்ல நிகழ்ச்சி போகிறது என்றால் அவருக்கு யாராவது எடுத்து அந்த பாராட்டுதலை சொல்கின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக அழைப்பினை எடுத்து, இன்றைக்கு மனங்கள் பேசட்டு நிகழ்ச்சியில் இந்த தலைப்பு கொடுத்திருந்தீர்கள், இந்த தலைப்பு நன்றாக இருந்தது, இப்படி நிறைய பேர் வந்து இந்த கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் என்கின்ற விஷயத்தை எடுத்து உடனடியாக சொல்வதாக இருக்கட்டும், ராஜனாவினுடைய ஊக்கம். அதே போன்று செய்தி பிரிவிலே இருக்கின்ற பிரேமண்ணாவாக இருக்கட்டும், ஸ்ரீ அண்ணா, ஆரம்பத்திலே பணியாற்றி இருந்த சுதர்ஷன் அண்ணா, கோகுலன் அண்ணா, கௌரி அக்கா, ரஜிதா அக்கா, இப்படி ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒரு சின்ன பிள்ளைகள், எங்களை வந்து அவர்கள் ஊக்கப்படுத்திய விதம் என்பது ஒரு ஒரு அக்காவா ஒரு அண்ணாவா அவர்களுடைய ஊக்கம் என்பது எங்களை மேன்மேலும் இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு எங்களை பணியாற்றுறதுக்கான வழிவகைகளை செய்திருக்கிறது. ஆரம்பத்தில் ஐபிசி தமிழ் வானொலியோடு நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தாமல் சதீஷண்ணா மூலமாக, நிராஜண்ணா மூலமாக சில செய்திகளை கரணண்ணா எங்களுக்கு சொல்லியிருப்பார். கரணண்ணா இப்படி சொல்கிறார், செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கல நாங்கள் சில விஷயத்தை செய்திருந்தோம். இப்போ நேரடியாகவே கரணண்ணா எங்களோடு தொடர்பு கொண்டு இப்படி வானொலியை இன்னும் மேலே கொண்டு வர வேணும், வானொலிக்கு என்ன தேவையோ அதனை நான் உடனடியாக செய்து தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன், வானொலியை நன்றாக நீங்கள் எல்லோரும் செய்ய வேணும் என்று சொல்லி அவருடைய அந்த ஊக்கம் இப்போது எங்களை இந்த வானொலியை இன்னும் எப்படி ஆரம்பத்தில் இந்த வானொலி ஒரு உலகத் தமிழர்களுக்கு ஒரு உறவு பாலமாய் புலம்பெயர் தேசம் எங்கும் ஒலித்து கொண்டிருந்ததோ அதைவிட இன்னும் மெருகாக இந்த வானொலி ஒலிக்க வேண்டும் என்கின்ற அவருடைய அவா அடுத்தடுத்த வருடங்களில் இன்னும் நிறைவேறும். எங்களுடைய வானொலியினுடைய புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்ட்ராய்டு தொலைபேசிகளில் அந்த செயலியை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். ஒரு புதிய பரிமாணத்தோடு அந்த செயலி வந்திருக்கிறது. நிறைய பேரினுடைய வேண்டுகோளாக இருந்தது, இந்த செயலியின் மூலமாக வானொலியை நாங்கள் மிக தெளிவாக கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம். தற்போது அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியாக ஐபிசி தமிழ் வானொலி எல்லா தளங்களினூடாகவும், இப்போது இந்த சமூக வலைத்தள பக்கங்களினூடாகத்தான் அதிகமாக நிறைய பேர் இந்த தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே வானொலியையும் ஒரு சமூக வலைத்தள பக்கத்தினூடாக எப்படி மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த விடயத்தை எல்லாம் மெருகூட்டி செய்கிறதுக்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதைவிட நாங்கள் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள், ஐபிசி தமிழ் வானொலியை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர் தேசத்தில் இருந்து இன்றைக்கு இந்த
வேறு வேறு நாட்டில் இருந்தெல்லாம் தொலைபேசி அழைப்புகள் வரும். அதிகமாக இப்போது தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் நிறைய அழைப்புகள் வரும். சென்னையிலிருந்து, மதுரையிலிருந்து அவர்கள் சொல்கின்ற ஒரு விடயம், நீங்கள் இந்த கதைக்கின்ற இந்த தமிழ் கேட்கறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ வானொலிகள் அவர்களுடைய நாட்டில் இருந்தாலும் ஐபிசி தமிழ் வானொலியை இணையதளத்தின் மூலமாகவும் செயலியினூடாகவும் அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மனங்கள் பேசட்டும் நிகழ்ச்சிக்கான அழைப்புகள் வரும், உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கான அழைப்புகள் வரும். அவர்கள் சொல்கின்ற விஷயம் அதுதான், உங்களுடைய தமிழ் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. நீங்கள் அறிவிப்பாளர்கள் போல் இல்லாமல், அவர்களுடைய நாட்டில் அறிவிப்பாளர்கள் எல்லாம் சார் போட்டு கதைக்கணும், மேடம் போட்டு கதைக்கணும். ஆனால் அன்பா பெயர் சொல்லி கதைக்கக்கூடிய ஒரு விடயத்தை தந்திருக்கிறது இந்த ஐபிசி தமிழ். எனவே ஐபிசி தமிழோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்க காத்திருக்கிறோம் என்கின்ற அவர்களுடைய அந்த வார்த்தைகள் இன்னும் எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதே போன்று இந்த உலகங்களும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஐபிசி தமிழ் வானொலியினுடைய நேயர்கள் என்று சொல்வதை விட அவர்கள் எல்லோருமே ஐபிசி தமிழ் வானொலியினுடைய ஒரு அங்கமாக, ஐபிசி தமிழ் வானொலியை தங்களுடைய ஒரு வீட்டு அங்கத்தவர்களாக பார்க்கின்ற ஒரு தருணம் இருக்கிறது. நாங்கள் இந்த இரத்த தான முகாமினை ஏற்பாடு செய்த ஒரு விடயத்தை ஐபிசி தமிழ் வானொலியிலே நாங்கள் அறிவிக்கின்ற தருணத்தில் எப்படி எங்களுக்கு இந்த நிவாரண பணிகளுக்கெல்லாம் தங்களுடைய ஊக்கத்தை தந்திருந்தார்களோ அதே போன்று என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய உறவுக்காரருக்கு சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக எங்கள் சார்பில் யாராவது ஒருவர் வருவார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை கூட எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். அப்படியாக ஒவ்வொரு தருணத்திலையும் எங்களோடு துணையாக இந்த 29 ஆண்டுகள் ஐபிசி தமிழுடைய நேயர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தருணத்திலையும் நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கேட்குற நேரத்தில் தொழில்நுட்ப ரீதியிலான உதவிகளை வசியனா செய்து கொண்டிருக்கிறார் இங்கே. அதே போன்று அங்கே இந்தியாவில் இருந்து ஜெகதீஷ் அண்ணா, பாலசுரேஷ் அண்ணா, ஆரம்பத்திலே பணியாற்றி இருந்த தினா அண்ணா முதற்கொண்டும் எல்லோரையுமே இந்த தருணத்தில் நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த 29 வருடங்கள் என்பது தனித்து ஒரு 6 பேர் 7 பேராலே சாத்தியப்பட்டதல்ல. எத்தனையோ பேர் இந்த வானொலியிலே பணியாற்றி இருக்கிறார்கள். நிறைய பேர் ஊதியம் இல்லாமல் கூட இந்த வானொலியிலே பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அத்தனை பேரையும் இந்த தருணத்திலே நினைவு கூர்ந்து கொள்கிறோம். ஒரு சில விடயத்துக்கு இந்த நேரத்திலே நன்றி கூற வேண்டும். கரணண்ணா வானொலி மீது கொண்டிருக்கின்ற அந்த ஆர்வம், அவர் தருகின்ற அந்த ஊக்கத்துக்கு கரணண்ணாக்கு நன்றிகள். அதே போன்று ராஜனண்ணா ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு இது எப்படி மேலதிகமாக என்ன செய்யலாம் என்கின்ற திட்டத்தை எங்களிடமிருந்து தெரிந்து கொண்டு அதை மேன்மைப்படுத்தி தருகின்ற ஒருவர். எனவே அவருக்கும் நன்றிகள். அதே போன்று தரணிகா, ஆரம்பத்தில் இருந்த சுதர்ஷன் முதற்கொண்டு நாங்கள் ஏதாவது ஒரு விடயம் சார்ந்து கேட்கிற நேரத்திலே உடனடியாக அதை நிவர்த்தித்து தருகின்றவர்கள். அதே போன்று கிரிதாசன், அண்மைய காலத்தில் எல்லாம் இந்த போஸ்டர் வடிவமைப்புகளுக்கு நாங்கள் கிரிதாசன்கிட்ட தான் போய் நிற்க வேண்டியிருக்கு. அந்த தன்னுடைய வேலை பழுவையும் கருத்தில் கொள்ளாமல் எங்களுக்காக அதனை வடிவமைத்து தந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று வாகீசன் இந்த இடத்துல இல்லை, வாகீசனுக்கு நன்றி கூறணும். பிரஸ்னோ தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அணியினர். வாகீசன் எங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி தந்திருந்தார், தொகுத்து தந்திருந்தார் அழகாக. வாகீசனுக்கு நன்றிகள். வாகீசன் இருக்கிறார், வாகீசனுக்கு நன்றிகள். அதே போன்று ஆரம்பத்தில் பணியாற்றி கொண்டிருந்த எல்லாருக்குமே, யாரோடைய பேரையும் விட்டிருந்த அவசியம் இன்றைக்கு உடனடியாக நாங்கள் நேற்று தான் இந்த ஸ்பீக்கர் இது ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்க உடனடியாக அதனை செய்து தந்திருந்தார். அதே போன்று இந்த பீம் வடிவமைப்பு என்பது நாங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். இந்த பீமை இன்னும் கொஞ்சம் வடிவமைத்து தங்களுடைய கலையகத்தை வடிவமைச்சா நல்லா இருக்கும் என்கின்ற ஒரு விஷயம், அதனையும் கரணனா செய்து தந்திருந்தார். எனவே எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நன்றிகளை கூறிக்கொண்டும் ஒரு களம் தந்தால்தான் அந்த களத்தின் மூலமாக எங்களை நாங்கள் வெளிப்படுத்த முடியும். அந்த களத்தை ஐபிசி தமிழும் ஐபிசி தமிழ் வானொலியும் செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரியோரு வரலாற்றை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஐபிசி தமிழ் வானொலியிலே இணைந்து பயணிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. எனவே அந்த ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு ஐபிசி தமிழ் வானொலிக்கும் ஐபிசி தமிழுடைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு 29 வருடங்கள் கடந்திருக்கிறது. 29வது வருடத்தை கடந்து 30வது வருடத்திலும் இதே போன்ற ஒரு மிடுக்கோடு, இதே போன்ற ஒரு கௌரவத்தோடும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்கின்ற அந்த தாரக மந்திரத்தோடு தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. என்ன சொன்னால் ஐபிசி தமிழ் வானொலியை பற்றி எல்லாம் சொல்லி முடிச்சுக்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு நானும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐபிசி தமிழ் வானொலி என்றது உண்மையாக ஏராளமான கலைஞர்களை உருவாக்கி வெளியில் அனுப்பியிருக்கு. இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் எத்தனையோ அதாவது பிரபல்யமாக
ஊடகவியலாளர்கள் அநேகமாக ஐபிசி தமிழ் வானொலியில் பழகி போனவர்கள்தான். குரல் வளத்துடன் மட்டும் இங்கு வந்து பூரணமான ஒரு ஊடகவியலாளராக வெளியில் போன ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான ஒரு தளத்தை நிச்சயமாக நிறுவன தலைவர் இங்கே வழங்கியிருப்பது உண்மையாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நான் முதல் வரைக்கும் அவர் சொன்ன ஒரு கலந்துரையாடலில் இங்கே வார யாருமே வெறுமனே திரும்பி போகக்கூடாது, ஏதாவது அவர்களுக்கு பழகி கொண்டு போக வேண்டும். அப்படி ஒரு வசதியை நிச்சயமாக எந்த ஒரு நிறுவனமும் வழங்கும் என்று நான் நினைக்கவில்லை. அப்படி ஒரு வசதியை ஐபிசி தமிழ் வழங்கியிருந்தது. அது வானொலியாக இருக்கட்டும், ஏனைய தளங்களாக இருக்கட்டும். அதே போல ஐபிசி தமிழ் வானொலி இன்றளவுக்கு இவ்வளவு தூரத்திற்கு வளர்ந்து இவ்வளவு ஒரு சாதனையை படைத்திருக்கு முக்கியமான 2 காரணங்கள். ஒன்று உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டு எங்களுடைய ஆயுதப்போர் மௌனிக்கப்பட்ட நேரம் உண்மையிலே அத்தனை தமிழ் உள்ளங்களுமே மிகவும் உடைந்து போயிருந்த தருணத்தில் அவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுக்கு ஒரு உத்தரமாகவும் இருந்தது ஐபிசி தமிழ் வானொலி மட்டும்தான். புலம்பெயர் தேசத்தில் அத்தனை பேரும் அழுது கொண்டிருந்த போது அவர்களை ஆற்றுப்படுத்தியது இந்த ஒரு வானொலி மட்டும்தான் என்று நேர்கள் சொல்கின்ற போது எங்களுக்கு உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. இந்த வானொலியோடு நான் 20வது பிறந்த நாளில் உண்மையாக இந்த வானொலியில் நான் கலந்து கொண்டிருந்தேன். இந்த 9 வருடங்கள் இந்த வானொலியில் பயணிப்பது நிச்சயமாக எனக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நிர்வாகத்திற்கு முதலில் என் நன்றிகள். மென்மேலும் இந்த வானொலி எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இதே கொள்கை, இதே லட்சியத்திலிருந்து என்றுமே மாறிவிடக்கூடாது. தமிழ் மக்களுடைய வேலைகள் இதை புரிந்து கொண்டு நிச்சயமாக எல்லா படைப்புகளும் அமைய வேண்டும். அந்த படைப்புகள் தமிழ் சமூகத்திற்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். சாதாரணமாக ஒரு கதையை நாங்கள் சொல்லிவிட்டு போவதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஒரு கதையை நாங்கள் சொல்கின்ற போது அந்த கதையினூடாக சமூகத்துக்கு ஏதாவது ஒரு கருத்தை நாங்கள் விதைக்க வேண்டும். இதைத்தான் ஆரம்பத்தில் எங்கள் தாயக வானொலியிலுமே எங்களுக்கு பயிற்சி அளித்திருந்தார்கள். அதையே நான் தொடர்ந்து இன்று வரைக்கும் நான் கடைபிடிக்கின்றேன். இனி வருபவர்களும் நிச்சயமாக எங்கள் தமிழ் சமூகத்திற்கான கருத்துக்களை சொல்கின்ற படைப்புகளை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய நாளில் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கின்றது. எங்கள் தனிப்பட்ட எத்தனையோ துக்கங்கள் இருந்தாலும் கூட இந்த வானொலியின் பிறந்தநாளில் நான் கலந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இது எங்களுடைய பிறந்தநாள் என்று நினைத்து எல்லோருமே வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் நன்றிகள். எங்களுடைய வானொலிக்கு பின்னால் குரல்வழி நாங்கள் கலந்து கொண்டாலும் கூட அந்த குரல்வழிக்கு பின்னால் ஏராளமானவர்கள் எங்களுக்கான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு வானொலியில் நாங்கள் அநேகமாக தொலைபேசி எடுப்போம், சில வழியில் அது வேலை செய்யாது. உடனே துவாரகைக்கு ஒரு செய்தியை அனுப்புவோம், வேலை செய்யவில்லை. சரி, வசியனாக்கு ஒருக்கா சொல்லுங்க, அடுத்த மெசேஜ் எங்களுக்கு வரும். உடனே அந்த வானொலியில் பாடலை ஒளிபரப்பி விட்டு வசியனாட்டை ஓடுவோம். வசியனா இருங்க வாரன் உடனே வந்தது செய்து வந்திருக்கிறார். நிச்சயமாக இன்று வாட்ஸ்அப், வைபர், நேரடி தொலைபேசி 3 இதிலையும் தரமாக நாங்கள் உரையாடக்கூடிய இருக்கிற அதுக்கு வழிவகை செய்த ஹரன் அவர்களுக்கு நிச்சயமாக பாராட்டுக்களை நாங்கள் சொல்ல வேண்டும். என்றால் இடையில் கொஞ்ச நாள் நாங்கள் மனதளவில் சரியாக பாதிக்கப்பட்டிருந்தோம். ஏனென்று சொல்லி சொன்னால் வானொலி ஒரு கைவிடப்பட்ட ஒரு குழந்தை மாதிரி ஒரு கொஞ்ச காலம் இருந்திருந்தது. அது அந்த இடத்தில் குறிப்பிடத்தான் வேணும். என்ன செய்வது, ஒரு தடவை கவனிக்காமல் விட்டு விட்டார்களா, இந்த வானொலி இப்படியே போகிறதா என்று கூட நாங்கள் ஆதங்கப்பட்ட நாள் இருக்கிறது. ஆனால் அத்தனையும் சிதறடித்து மீண்டும் அந்த வானொலியை இந்த முக்கியத்துவத்தை கொண்டு வந்த ஹரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த வானொலியை தொடர்ந்தும் இதே போல நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும். யாரும் இருக்கலாம், யாரும் இல்லாமல் போகலாம். ஆனால் வானொலி தொடர்ந்தும் இதே பயணத்தோடு, இதே இலட்சியத்தோடு பயணிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.